வணக்கம் நண்பர்களே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு கிட்ட ஒரு இளம்பெண் வந்து பெட்ரோல் போட வந்திருக்காங்க. அங்கே ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு திருமணத்துக்காக அந்த இளம்பெண் வந்து அந்த திருமணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல அவங்களுக்கு தெரிந்த ரிலேஷன்ஸ், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து டைம் போகிறதே தெரியாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்போது அவங்க காலையில் போகும்போது கூட அவசரத்தில் பெட்ரோல் போடாமல் தான் போயிருக்காங்க. இடையில திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி இடையிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பெட்ரோல் பங்க் வரைக்கும் எப்படியாவது ஓட்டி போய் பெட்ரோல் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியே பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்காங்க. பெட்ரோல் பங்க் வந்த உடனே சரி சுத்தமாக பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் போட நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணா டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரு 500 ஆச்சுமா அப்படின்னு சொல்லி 500 கிட்ட கேட்டிருக்காரு. உடனே அந்த பெண்மணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிட்டு வந்த அந்த ஸ்கூட்டியில் இருக்க சீட்டு கீழே வந்து பர்ஸ் எப்பவுமே வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பர்ஸ் இல்லை. அந்த பர்ஸு தான் அவங்களுடைய மொபைல் ஃபோனு, காசு, லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நைட்டு 10:30 மணிக்கு அவங்க வந்து டேங்கோ ஃபில் பண்ணிட்டாங்க. 500 பெட்ரோலும் போட்டாச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட காசும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கறதுக்கு அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோனும் இல்லை. இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து அவங்களுக்கு மொபைல் நம்பரை யாருமே வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணதே கிடையாது. எல்லாருமே வந்து மொபைல் இருந்தால் தான் அவங்களுக்கு நம்பரே தெரியும். மொபைல் இல்லாட்டா அவங்களுக்கு நம்பர் கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து அந்த பெண்மணி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேறு யாரும் நம்பரும் தெரியல, மொபைலும் இல்லை, எதுவுமே இல்லை. என்னதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் போட்ட நபர்கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மன்னிச்சிருங்கண்ணா, நான் வந்து பர்ஸை வந்து எப்படியோ கல்யாணத்துலேயே மறந்து வச்சிட்டேன் போல், அதை நான் காணோம். நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் கூட கேட்குறது கூட என் மொபைல் ஃபோனுக்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து அந்த பர்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க. அந்த ஊழியரும் என்னம்மா இதே மாதிரி இல்லை, எத்தனை பேருமா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி தப்பை உணர்ந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு நான் அனுப்பிடுங்க, நைட்டு 10:30 மணி ஆச்சு, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது, நான் காலையிலேயே வந்து உங்ககிட்ட வந்து காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த நபர்கிட்ட கேட்டு அழுகுறாங்க. இதை கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஊழியர் வந்து இதை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பேர் வந்து பிரகாஷ். இந்த பெண்ணை அழுததை பார்த்துட்டு திரும்ப அவர் வந்து கேட்டிருக்காரு, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பிரகாஷ் சொல்கிறாங்க, சரிடா நீ அவங்களை அனுப்பிடு, அவங்க வந்து லேடியாக இருக்காங்க, ஆனால் நைட்டு இதுக்கு மேலே அவங்க இருக்க வேண்டாம், அவங்களை அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியர் வந்து இந்த பிரகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள அனுப்புனா அவங்களுக்கு கொடுத்த 500 யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து அந்த நபர் சண்டை போடும்போது சொல்கிறாரு, சரி என்னுடைய சம்பளத்தில் 500 நான் தரேன், அவங்க நீ அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை வந்து அனுப்பிட்டாங்க. இந்த பெண்மணியும் மறுநாள் காலையிலே வந்து எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக சீக்கிரமாகவே போய் அந்த 500 அந்த பிரகாஷ் கையில் கொடுத்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தனக்கு நடந்த விஷயத்தை வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் எனக்காக வந்து நைட்டு நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டியிருக்கேன் தெரிஞ்சு எனக்கு அவரே வந்து நான் உதவின்னு கேட்கவே இல்லை, அவரே வந்து எனக்கு உதவி இருக்காரு. இந்த மாதிரியான நபர்களை நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டணும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த தருணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பிரகாஷுக்கு எல்லா பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளையும் இதை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.